ஃபர்ஸ்ட் பார்ட்ல உடல்நல குறைபாடு இருக்கிற லியோ அவனோட தங்கச்சியை பாக்குறதுக்கு ஆசையா ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அப்ப அவனோட அம்மா குழந்தைய தொடாதடான்னு அவனை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. லியோ அழுதுகிட்டே அவங்க பாட்டி கூட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மாக்கே என்ன பிடிக்கல, என்னோட சின்ன சின்ன வேலையை கூட என்னால செய்ய முடியல, நான் வாழ்றதே வேஸ்ட்னு ஒரே நேரத்துல நிறைய சாக்லேட் எடுத்து வாயில போட்டு சாகறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப சாக்லேட்லாம் அவனோட வாயில சிக்கி அவனுக்கு மூச்சு திணறலே வந்துருது. உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவனை காப்பாத்திடுறாங்க. அப்பதான் உங்க அம்மா அவன் கிட்ட, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீதான் அம்மாவோட முதல் குழந்தை, முதல்ல நீ தாண்டா என்ன அம்மானே கூப்பிட்ட, உன்னை எப்படிடா எனக்கு பிடிக்காம போகும், நீ தங்கச்சியை தூக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கல, உன்னால தங்கச்சியை தூக்க முடியாது, உன்னோட கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, அதனாலதான் அம்மா உன்னை தடுத்தேன், நீ பிறந்தப்ப உன்னை பார்த்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், அதனால உன்னை அனாத ஆசிரமத்துல சேர்க்க சொன்னாங்க, ஏன் சில பேர் உன்னை கொலை கூட பண்ண சொன்னாங்க, ஆனா அம்மாவால உன்னை அப்படி பண்ண முடியல, நீயும் தங்கச்சியும் எனக்கு ஒண்ணுதான்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அதுக்கு லியோ, நீங்க அழாதீங்கம்மா, என்னோட வேலையை என்னாலே செஞ்சுக்க முடியும்னு சொல்றான். அப்புறம் லியோவுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. ஆனா லியோ அதை வாங்காம மைக்ல எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறான். என் பேரு லியோ, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், நீங்களாம் ஏன் என்னை இவ்வளவு வித்தியாசமாவும் பாவமா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, என்னாலையும் உங்களை மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியும், நான் என்னோட தன்னம்பிக்கையால வெளியே வந்துட்டேன், ஆனா என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் உங்களோட பார்வைக்கெல்லாம் பயந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்க, என்ன மாதிரி இருக்கிற எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அதுக்கப்புறம் லியோ தனியாவே கார் ஓட்ட கத்துக்கிறான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வெளியூருக்கும் போய் டீச்சர் ட்ரைனிங்கும் படிச்சு முடிச்சுட்டான். உருவத்துக்கும் சாதனைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத லியோ சாதிச்சு காட்டிட்டான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இனி வயசுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.